பிரச்சனை நெறைய இருந்துச்சு. பட் தோனி அந்த பேசினத பார்த்தீங்களா? இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அட்ரஸ் பண்ணி தான் பேசின மாரி இருந்துச்சு இல்லையா? மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். அது ஒரு வார்த்தையும் நான் கவனிச்சேன். அடுத்த சீசன்னு சொன்னாரு. சோ இந்த சீசன் சிஎஸ்கே எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும்ன்றதையும் அந்த வார்த்தை வந்து காட்டுது ஸ்ரீராம் அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா என்னைய அண்ட் பொறுத்தவரைக்கும் இன்னும் அது ஒண்ணு. அப்புறம் மாத்ரேயோட இன்னிங்ஸ பத்தி பேசுறப்ப தோனி சொன்னார், நானே அவர் அவ்வளவா பார்த்ததில்ல. இன்னைக்கு தான் பார்த்தேன். நல்ல ப்ராஸ்பெக்ட்டா தெரியிறாருன்னு. சோ வரப்போற மேட்சஸ்ல அதுதான்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே ஒரு எடுத்து வாங்க ஒரு வன்ஷ் பேடிய இறக்கி விடுங்க. ஆண்ட்ரே சித்தார்த்த இறக்கி விடுங்க. அந்த ஒருத்தர் அந்த ராமகிருஷ்ண கோஷ்னு ஒரு பெங்கால் ஆல்ரவுண்டர் இருக்காராம் டீம்ல. அவர் ரொம்ப நல்ல பிளேயர்னு ஒரு சில ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ், ஐ மீன் ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ்னா ஐபிஎல் விளையாடின கிரிக்கெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் இல்லாம கரண்ட் கிரிக்கெட்டர்ஸ். மேபி ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமே அவ்வளவுதான். அவருமே ஒத்துக்கிட்டார். இனிமே வந்து நம்மள விட தோனி வந்து ரொம்ப பிராக்டிகலான ஆள் தான். நம்ம வந்து ஆமா. 2020 சீசன் அப்பவே பார்த்திருப்போம். நெறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நல்ல கிரிக்கெட் ஆடல அப்படின்னா, அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதி இல்லாத ஒரு டீமு, டிசர்விங் இல்லாத டீமு அப்படின்னு வந்து அத வந்து ஒத்துப்பாரு சரியா. சோ அத இந்த வாட்டியுமே ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. மேபி இதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆகும்னு நெனைக்கிறேன். நெறைய காம்பினேஷன்ஸ் புதுசா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவர் சொன்ன மாரி அடுத்த சீசன் கம்பேக் குடுக்குறதுக்காக காம்பினேஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆமா. அதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும்ல ஸ்ரீராம். பட் ஐ திங்க் அடுத்த 2, 3 மேட்ச் கூட இதே மாரி தான் இவங்க போவாங்க ஸ்ரீராம்.